திரு கந்தசாமி, ஏன் இந்த கருத்தை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கும் திரு நிர்மல்குமார் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, பாஜகவோடு 2 திராவிட கட்சிகளும் குறிப்பாக திமுக அதிகம் நெருக்கம் காட்டுதுன்னு. இல்லை சும்மா அப்படியே போகிற போக்கில் சொல்லக்கூடிய அரசியல் கருத்தை எடுத்துக்கணுமா, இல்லை இதற்கான ஆதாரத்தை எப்படி நீங்கள் முன்வைக்க முடியும்? இல்லை, நான் இதை நாங்கள் இப்போ சொல்லலை. அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த டாஸ்மார்க் ஊழல் சம்மந்தமாக இடி கேஸ் வரும்போது கூட சரி, அதுவரை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காத அப்போது இருந்த முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டது, அப்புறம் அந்த கலைஞர் நாணயம் வெளியிட்டது, பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது. எப்போதுமே இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, அதை காக்கணும் அப்படிங்கும்போது அது பக்கத்தில் இவங்க குடும்பமோ கட்சியோ பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் வலுவாக எதிர்க்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு போய் சரணடைஞ்சிருவாங்க. இது பல்வேறு நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தது தான். இதை அது பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, இதை தொடர்ந்து செஞ்சவர்கள் தான். இன்னைக்கு வேறு வழி இல்லாமல், அன்னைக்கு சார் சொன்ன மாதிரி எல்லாம் இந்தியா ஃபுல்லாக உள்ள பாஜக எதிர்ப்பு ஆட்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சார். அதெல்லாம் உண்மைதான். அப்போ அவர் ஒரு வலுவான எதிர்கட்சியாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத தோற்றத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உள்ள பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலையும் இல்லாமல் போயிடுச்சு. குளத்தூர்லேயே தோத்துட்டாரு, இங்கே ஆளுங்கட்சி இல்லை, பல்வேறு நெருக்கடிகள், சிபிஐ விஷயத்தில் அவங்க கட்சிக்காரர் மேலே உள்ள அந்த ஊழல் வழக்குகள், இன்னும் நிறைய வழக்குகள் வருது, இன்னும் அவங்கள தாக்கு பிடிக்கணும், கட்சியை காப்பாற்றணும், பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர்கள் அடுத்த 2029 100% பாஜகவோட சேர்ந்து தான் நிற்பாங்க. இதை அவர்கள் செய்ய மாட்டாங்கன்னு யாருமே அடிச்சு சொல்லவே முடியாது. எல்லா விதமான இல்லை, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த சட்டத்தையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், தமிழ்நாட்டு மக்களின் குரலாகத்தான் நாங்கள் ஒழிப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல தமிழக அரசு சார்பாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட திமுகவில் ஒரு 10 பேர் பேட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம்ல, நீங்கள் பாஜகவோட நெருக்கம் காட்டுறீங்களா, யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல கூர்மையாக வாட்ச் பண்ணி பாருங்கள், கொடுக்க மாட்டாங்க. அவர் தலைவர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வேற வருது. நான் சொல்றது இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங். வெளியே வரும். எப்போ வெளில வரும்னா, என்னைக்கு திமுக நமக்கு வேற வழியே இல்லை, ஆபத்து அப்படிங்கும்போது அவர்கள் இன்னைக்கு சரணடையக்கூடிய ஒரே இடம் பாஜக மட்டும்தான். ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. ஆனா அதை நாங்க அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றோம். நீங்க அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. 2029 வந்துரும். நீங்க சரணடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற வகையில சொல்றாங்க. சரி, எப்படி சொல்லி கேட்கறாங்கன்னா, இப்ப கேரள காங்கிரஸ் முதலமைச்சர் சதீஷன் பதவியேற்பு விழாவுக்கு இங்க அழைப்பு விடுக்கப்பட்டு போறது ஏறக்குறைய உறுதிங்கிற தகவல் வெளியே கடைசியில போகாம போயிடுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, டெல்லி போய் பிரதமர் அவர்களை சந்திச்சு பேசும்போதும் இதே மாதிரி அவர் பார்க்க போகிறாரு சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும். அந்த சந்திப்பு நடக்காமலே இங்கே திரும்பி வந்துட்டார். ஸோ இன்னமும் அவர் பாஜக பிடியில் இருக்கிறாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது, இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு இணக்கப்போக்கோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ பாஜகவோடு அதிக இணக்கம், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய விபிஜி ராம்ஜி திட்டமாகட்டும், இல்லை சிபிஎஸ்இ பள்ளிகளை அதிகமாக இங்கே திறக்கிறதாகட்டும், எல்லா விஷயத்தையும் ஆளுநர் விவகாரம் உட்பட எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப இணக்கப்போக்கோடு நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்படி செஞ்சுட்டு எதிரில் இருக்கக்கூடிய திமுகவையோ அதிமுகவையோ சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. என்ன சொல்றீங்க? இது நிர்வாக ரீதியா மத்திய அரசோடு நாங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை அப்படிலாம் இருக்காது. நிர்வாக ரீதியா தமிழகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்கணும் அப்படிங்கிறத தளபதி அவர்களே சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. நாங்க அவங்களுக்கு பணிஞ்சு போக வேண்டிய அவசியமே ஒண்ணுமே இல்லைங்க. மடியில கனமே இல்லை, பணிஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் மீறி மத்திய அரசுக்கு எதிராக என்ன எழுதி கொடுத்தோமோ அதுதான் ஆளுநர் வாசிச்சாரு. நம்ம கொடுத்ததை அப்படியே வாசிச்சோம். மத்திய அரசுக்கு எதிராக உள்ள ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிறோம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசாங்கத்தையே நீங்க யோசிச்சுக்கோங்க. இந்த அரசாங்கம் இதை பல்வேறு நிகழ்ச்சியில நான் திருப்பி சொல்றேன், வேற வழி இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இந்த அரசாங்கம் ஈஸியா அமைவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு பாஜக கூட்டணியில இருக்கு, பாஜகவுடன் நேரடியாகவும் மறைமுகமாக எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு கடினமான பாதையை தான் தளபதி சூஸ் பண்ணது. இந்த அரசாங்கம் சொன்னாரு. நயினார் நாகேந்திரன் பாஜக நாங்க வெளிப்படையா இருந்தவங்க. நான் இதே சொல்ல உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். நாங்க வெளிப்படையா லெட்டர் கொடுத்து
பாஜக எதிர்ப்பு நிலையில உள்ளவங்க கூட தான் கூட்டணி இல்ல, அதெல்லாம் பண்ணீங்க. நீங்க சைலண்டா அவங்ககிட்ட போன் பேசுனீங்கன்னு அவர் சொல்றாரு. யார்கிட்டயும் பேசினா நிறுவீங்க. எங்களுக்கு அழுத்தமே கிடையாதுங்க. பாஜக கூட நெருங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரவும் வராது. வந்தாலும் அதை செய்ய மாட்டோம். அப்படி செய்யணும் இருந்தா ஜனநாயகன் படத்துக்கு எந்த பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க, அப்ப செஞ்சிருக்கலாம்ல. சொந்த படம் தானே, அப்பவும் செய்யல. எந்த அழுத்தத்துக்கும் நாங்க அடிபணியல. ஆளுநர் வந்து அவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு போய் ஆட்சி அமைக்கிறதுக்கும் போனாங்க, அப்பவும் நாங்க அடிபணியல. எல்லாமே நேர்மையா போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆட்சியில இல்ல, அதிகாரம் இல்ல, தானே தோத்து போயிட்டோம். கட்சி அடுத்து என்ன ஆகுமோ, நம்மளுடைய இளவரசரை மன்னராக்க முடியுமோ முடியாதோ, பல்வேறு விஷயங்களில் ஆட்சியில இருக்கும் போதும் சரி, பாஜக கூட வெள்ளைக்கூடை பிடிச்சிட்டு போனவங்க தான் திமுக. அதனால திமுக 100% பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் இருக்குன்னு தளபதி அவர்கள் எலெக்ஷன் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்களும் சொல்றோம். இப்பவும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். பாஜகவும் திமுகவும் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இங்க அவர்கள் ஆட்சி காலத்துல இங்க எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகாது. ஒரு மிரட்டல் போகும், ஒரு சிபிஐ ரைடு வரும், எல்லா டாக்குமெண்ட்டும் போகும், அடுத்த ஸ்டேஜுக்கே போகாது. இவர் போவாரு, மோடி அவர்களை பார்ப்பாங்க, கை குலுக்குவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அதனால இவர்கள் கள்ள கூட்டணியில் இருந்தார்கள், இப்ப நேரடி கூட்டணிக்கு போறாங்க. சரி, வரேன் திரு பாலச்சந்திரன் சார். இப்ப கொள்கை எதிரி உங்களுக்கு பாஜக அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கீங்கல்ல. இப்போ கொள்கை எதிரி பாஜகவை எதிர்த்து சமீபத்துல முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசின கருத்துக்கள் என்னென்ன? இல்ல, நீங்க கொள்கை எதிரி அப்படின்னு உடனே டெய்லி அவங்களை திட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லங்க, டெய்லி கூட இல்ல. சமீபத்துல அவர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு கொள்கை எதிரி பாஜக குறித்து அவர் பேசிய விமர்சனங்கள் என்னென்ன? இல்ல விமர்சனங்கள்ங்கிறத விட ஆக்கப்பூர்வமா நான் சொல்றேன். இல்ல நீங்க விமர்சனங்கள் எல்லாம் ஒண்ணுதாங்க. தமிழகத்துக்கு பாதகமா வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் எதிர்த்து எங்களுக்கு இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும், நாங்க அதை தான் சொல்றோம் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்காங்க. இல்ல சமீல ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து அரசியல் எதிரியா திமுக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணி அதற்கான வெற்றியை பெற்று விட்டீர்கள். ஓகே, சமீபத்துல கூட இல்ல அதான் நான் சொல்றேன். சமீபத்துல கூட அவர் பேசும்போது எந்த சூழ்நிலையும் அந்த டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா தமிழ்நாடு அதை எதிர்க்கும், அரசாங்கம் எதிர்க்கும் விமர்சனம். அதாங்க நானும் கேட்கிறேன். இப்ப சமீபத்துல கரூர் விஷயம், கரூர்ல அவர் பேசுனது வரைக்கும் திமுகவை திட்டமிட்டு அவர் தன்னுடைய அரசியல் எதிரியா கட்டமைச்சு என்னென்ன அரசியல் டீலிமிட்டேஷன் எடுத்துட்டு வருது, அதையும் விமர்சனம் பண்ணாரு. இருங்க நான் வரேன். எல்லாம் தெளிவா பேசி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு விளக்கிட்டார். எந்த இடத்திலையும் முதலமைச்சரானதற்கு பிறகு பாஜக அல்லது மோடி அப்படிங்கிற வார்த்தைகள் திரு விஜய் அவர்களிடமிருந்து வரவே இல்லை. கொள்கை எதிரியாக முன்னிறுத்தக்கூடிய பாஜக குறித்து ஏன் ஒரு விமர்சனம் கூட முதலமைச்சரிடம் இருந்து வரவில்லை அப்படிங்கிற விமர்சனம் வருது. அப்படி சொன்ன ஏதாவது இருந்தா சொல்லலாம். நான் உங்களுக்கு நேரடியாக சொல்றேன், சொன்ன ஏதாவது இருந்தா அவர் சொன்னாரு, அது உங்க காதுக்கு உழல. நீ அந்த அவர் விமர்சனம் பண்ணாரு. என்னை கிண்டல் பண்றது, கேலி பண்றதெல்லாம் விட்டுருங்க, புரியுதா? என்னை கேலி பண்றதெல்லாம் விட்டுறணும், சரியா? என் காதுல உடலங்கிறது என்ன எனக்கு தெரியாதா? கேலி எல்லாம் பண்ணல, விஷயத்தை மட்டும் சொல்லுங்க கந்தசாமி, விஷயத்தை மட்டும் பேசுங்க, சொல்லுங்க. நாம நீங்க வந்து அழுத்தம் இப்படி கொடுத்து பிரஷர் கொடுத்து எனக்கு வந்து நீ இப்படி பண்ற அப்படின்னு நீங்க ஒரு இதெல்லாம் காட்ட வேண்டாம். நான் உங்களை எனக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல கந்தசாமி, நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க, சரியா? பதில் சொல்லுங்க, சரிங்களா? அவர் வந்து டீலிமிட்டேஷனை விமர்சனம் பண்ணாரு. இந்த மீன் டைம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பாஜகவை திட்டிக்கிட்டே இருக்கணும், எப்படி வந்து பாஜக வந்துரும் 5 வருஷமா 10 வருஷமா ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்களோ அதே விஷயத்தை தாவைக்காவும் செய்யணும்னு நினைக்கிறீங்க. தாவேக்கா ஆக்கப்பூர்வமா எது தப்புனாலும் அதை எதிர்த்து செய்யுங்க, அது சொல்லல. நான் சிம்பிளா தான் கேட்கிறேன். கொள்கை எதிரி குறித்து பாஜக மோடி அப்படிங்கிற வார்த்தைகள் திரு விஜய் அவர்களிடமிருந்து விமர்சன ரீதியா அதாவது வந்திருக்குதா? திமுக குறித்து பேசியிருக்கிறார், அது உங்க நிலைப்பாடு வந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். வந்திருக்கு. பாஜக மோடிங்கிற வார்த்தைகள் வந்திருக்கு. மத்திய அரசுனால பாஜக தானே. சரி, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமா, மத்திய அரசுனால பாஜக தானே, வேற யாருமா? சரி, ஓகே. வேற எதுவும் சொல்றீங்களா? சொல்லுங்க. ரைட், ஓகே, நான் வரேன். என்ன திரு பாலச்சந்திரன் சார் ஏதோ குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல, திரு கன்சாமிட்ட ஒரு சிறிய வினா இருக்கு. நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசோட நாங்க வந்து இணங்கி போவோம், தேவையில்லாத மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம்னு சொல்றீங்க. உங்களுடைய நிர்வாக ரீதியான சில முடிவுகள் மாநில சுயாட்சிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இருந்தா அதை நீங்க கடைபிடிக்கிறீங்களே ஏன்? இப்ப இதுல வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல வந்து 5 பேர் கொண்ட குழு அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து அவங்க அரசு வந்து மாநில அரசு வந்து வழக்கு போட்டிருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு. 3 பேர் கொண்ட குழுதான் சர்ச் கமிட்டியா இருந்து துணைவேந்தருக்கான ஆள் யாருன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதுல கவர்னர் சொல்ற ஒரு ஆளு, இதுக்கு முன்னாடி 3 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறது மாநில அரசு தான். இன்னைக்கு கவர்னர் சொல்ற ஒரு ஆளு, யுஜிசி சொல்ற ஒரு ஆளு, அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கணுங்கிறத எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்க அதை இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது ஒரு நிர்வாக முடிவா? மாநில சுயாட்சிக்கு வேட்டு வைப்பது இல்லையா?
சரி, காந்த் சார். அதாவது சார் சொல்றது கரெக்ட். ஆனா நிர்வாக ரீதியா அங்கேயும் மெஜாரிட்டி நம்ம தான் இருக்கிறோம். அந்த 5 பேர்ல 3 பேர் தமிழ்நாடு அரசு தான். நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது பதிலா எதெல்லாம் தமிழக அரசு தன்னுடைய அந்த நிர்வாக திறமையாலே அதை பெற முடியுமோ அது எல்லாமே சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இப்போ அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக மாற்றி 60-40% கொண்டு வரும்போது கூட அது நிர்வாக ரீதியாக நம்ம எதிர்த்தோம். அதே நேரத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஓன் ஃபண்டுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எந்த இடத்துலையும் பாதிப்பு நடக்கூடாது, எந்த இடத்துலையும் எந்த நிர்வாகமும் அப்படியே ஸ்தம்பித்தாய் நிற்கக்கூடாது. So, இலக்கு தான் நிர்வாகம் முக்கியம். நடந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் எதிர்ப்பை ஆக்கப்பூர்வமாக தெரிவிக்கணும். சரி, ஓகே.